Hi friends, welcome back to my channel Easy Way to Learn English. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்கையும் தெளிவாக சிம்பிளாக புரிகிற மாதிரி தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் அண்ட் டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம டெக்னாலஜி எங்கே புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டே போகிறோம். நம்மளுக்கு ஏதாவது தேவைகளை சீக்கிரமாக பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் டைம் சேவ் பண்ணுறதுக்காகவும் தானே. ஸோ ஷாப்பிங் பண்ணுற டைமை எப்படி நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இது வந்து BuyMote ஆப். இது ஒரு ஷாப்பிங் ஆப். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எல்லா ப்ராடக்டையும் 20% டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ். ஸோ ப்ரோனவுன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப் டாபிக்ஸாக பார்த்துட்டே வரோம். அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அண்ட் இன்டெஃபினைட் ப்ரோனவுன்ஸ். அதை தாங்க பார்க்க போகிறோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒன்று விவரித்து சொல்லணும் அப்படின்ற இடத்துல வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா திஸ், தேட், தீஸ் அண்ட் தோஸ் இதை யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ்ல இதே சேம் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுனுக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அட்ஜெக்டிவ்க்கும் ப்ரோனவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத அடுத்து பார்க்கலாம். திஸ் இஸ் அ ப்ரெசன்ட் ஃப்ரம் மை அங்கிள். தீஸ் ஆர் மியர்லி எக்ஸ்கியூசஸ். போத் கார்ஸ் ஆர் குட் பட் திஸ் இஸ் பெட்டர் தேன் தேட். Mumbai mangoes are better than those Bangalore. Make haste, that's a good boy. There is no period in ancient Indian history so glorious that of the Guptas. I may have offended, but such was not my intention. ஸோ இதிலெல்லாம் இட்டலிக்ஸில் கொடுத்த வேர்ட்ஸ் பார்த்தீங்களா? திஸ், தீஸ், தேட் அந்த மாதிரியான வேர்ட்ஸ். ஸோ இதை தான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிற இடத்துல நம்ம வந்து திஸ், தேட்டுங்கிறத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரியான நவுனை நிரப்பக்கூடிய இடத்துல ப்ரோனவுனாக திஸ், தேட்டை நம்ம யூஸ் பண்ணதுனால தான் அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், எப்படி நம்ம டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு. அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா திஸ், தேட் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நவுனை யூஸ் பண்ணியிருப்போம், ஒரு பெயர் சொல் வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுன்னா அந்த திஸ், தேட் வந்து அட்ஜெக்டிவாக எடுத்துக்கணும். அது பக்கத்தில் நவுன் எதுவுமே வரலை, நம்ம வந்து ப்ரொனவுன் இருக்கக்கூடிய இடத்துல, அதாவது நவுன் இருக்கிற இடத்துல தான் அந்த திஸ், தேட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ப்ரொனவுன். இப்போது அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். வாட் வாஸ் தேட் நாய்ஸ். இங்கே பாருங்களேன், தேட்க்கு அப்புறம் நாய்ஸ், அது என்ன சத்தம் அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த சத்தம்ங்கிற வார்த்தை அந்த தேட் பக்கத்தில் வந்துட்டதுனால இது வந்து அட்ஜெக்டிவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதுக்கடுத்து வேர்ப் தான் வந்திருக்கும். ஸோ அது வந்து ப்ரொனவுன்னும். எங்கே திஸ் அண்ட் தேட் யூஸ் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு பெயர் சொல், ஒரு நவுனை நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அங்கே வந்து அதை அட்ஜெக்டிவாகவும் நம்ம எடுத்துக்கணும். This horse is better than that horse. All such people ought to be avoided. ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்டெஃபினைட் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்தே நமக்கு ஒரு அர்த்தம் புரியுது. என்ன அப்படின்னா எதையுமே குறிப்பிட்டு டெஃபினைட்டாக சொல்ல முடியாததான் இன்டெஃபினைட். அதாவது டெஃபினைட்டுக்கு ஆப்போசிட் தான் இன்டெஃபினைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொனவுன்ஸ் தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எக்ஸாம்பிளோட சொன்னேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஒன் ஹார்ட்லி நோஸ் வாட் டு டூ. யாராவது ஒருத்தவங்களுக்கு தான்ப்பா தெரியும் என்ன செய்யணுங்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் எல்லா சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ண தெரியாது, ஹேண்டில் பண்ண தெரியாது. யாரோ ஒருத்தவங்களுக்கு தான்ப்பா தெரியும், அது தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த ஒன் அப்படிங்கிற வேர்டு தான் இங்கே வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுனாக இருக்குது. ஸோ அந்த ஒன்கிறவர் யாருன்னு தெரியாது, யாருக்கு அது தெரியாது. ஸோ அந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான் இன்டெஃபினைட் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறாங்க.
மீதி இருக்க எக்ஸாம்பிள்ஸை ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். One cannot be too careful about what one says. One cannot be too careful of one's good name. One must use one's best efforts if one wishes to succeed. None of his poems are well known. None but fools have ever believed it. ஸோ இதில் பார்த்தீங்களா ஒன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் நன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நன் அப்படின்னா என்னென்னா நாட் ஒன், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நன் அப்படின்னு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல் ரெண்டுத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சில இடங்களில் தேன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த தேங்கிறது வந்து பீப்புளை காமனாக குறிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒன்கிற வேர்டு மட்டும் இல்லைங்க, ஆல், சம்படி, நோபடி, ஃபியூ, மெனி, சம் பீப்புள் அந்த மாதிரிலாம் சொல்கிறது எல்லாமே எதுக்கு கீழே தான் வரும்னா இன்டெஃபினைட் ப்ரொனவுன் கீழே தான் வரும். அண்ட் தென் ஆல்ரெடி அட்ஜெக்டிவ்ஸில் பார்த்த மாதிரி முந்தினது பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இன்டெஃபினைட் ப்ரொனவுன்ஸ் இருக்கிற மாதிரி இன்டெஃபினைட் அட்ஜெக்டிவ்ஸும் இருக்குது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அங்கே பார்த்த மாதிரியே தாங்க அந்த சம், எனி அந்த மாதிரியெல்லாம் வந்திருக்க இன்டெஃபினைட் ப்ரொனவுன் பக்கத்தில் ஏதாவது ஒரு நேமிங் வேர்டு நவுன் வந்துருந்துச்சு அப்படின்னா அதை அட்ஜெக்டிவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி நேமிங் வேர்டு வராமல் அதை ஒரு நவுனாக அங்கே எடுத்திருக்கோம் அப்படின்னா அது வந்து indefinite pronoun அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. Most of these words may also be used as adjectives. இங்கே கொடுத்துருக்க எல்லா வேர்ட்ஸையுமே வந்து அட்ஜெக்டிவாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஐ வில் டேக் யூ தேர் ஒன் டே. ஸோ ஒன்க்கு அப்புறம் டே வந்துருச்சு, ஒரு நாள் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல ஒன் அப்படிங்கிறது இங்கே அட்ஜெக்டிவ். எனி ஃபூல் கேன் டூ தேட். எனிக்கு அப்புறம் ஃபூல் கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அங்கே வந்து இது அட்ஜெக்டிவாக இருக்குது. ஃபூலோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி எனி வந்ததுனால இங்கே எனிங்கிற வேர்டு வந்து அட்ஜெக்டிவ். He is a man of few words. Fewக்கு அப்புறம் வேர்ட்ஸ் வந்துச்சு. Some milk was spilt. இந்த இடத்துல பார்த்தீங்களா some milk. ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எனிபடி, சம்படி, எவ்ரிஒன், எனிஒன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஃபெமினைன் ஜெண்டருக்கும் பொருந்தும், மாஸ்குலைன் ஜெண்டருக்கும் பொருந்தும். சில இடங்களில் அந்த சென்டென்ஸில் மாஸ்குலைன் ஜெண்டரை வச்சு ரிமைனிங் பார்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம மாஸ்குலைன் ஜெண்டரை கன்சிடர் பண்ணிக்கணும். இல்லை ஃபெமினைன் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஃபெமினைன் ஜெண்டரை கன்வெர்ட் பண்ணிக்கணும். இல்லை எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவானது அப்படி நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும். ஸோ அந்த இதுதான் மேலே ரூல்ஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. இங்கே கொடுத்துருக்க 12 சென்டென்ஸில் நம்ம வந்து இன்டெஃபினைட் ப்ரொனவுன் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணாலே போதும். அது வந்து சிங்குலர் நம்பரில் இருக்கா, ப்ளூரல் நம்பரில் இருக்கா, நாமினேட்டிவ் கேஸில் இருக்கா, அக்யூசேட்டிவ் கேஸில் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா போதும். ஸோ நான் அதை வந்து சிங்குலர்னால் வந்து எஸ்ன்னு போட்டிருப்பேன், ப்ளூரல்னால் பீன்னு போட்டிருப்பேன், நாமினேட்டிவ் கேஸ்னால் என் போட்டிருப்பேன், அக்யூசேட்டிவ் கேஸ்னால் ஏ போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரியானதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். பாருங்க, many are called but few are chosen. இதில் many and few. Some say he is mad. Somebody wants to see you. Somebody. Anyone could tell you that. Anyone. None of my friends is of your opinion. None. If any of them are there, tell them to come at once. Any. Some were paid in gold, some in silver, some and some. Some were for surrender, some for an advance. இதில் பாருங்களேன், சரண்டர், அட்வான்ஸ் இதெல்லாம் வந்து மணி பற்றி, சேலரி பற்றி பேசியிருக்காங்க. கொஞ்சம் மணியை வந்து சரண்டர் ஆகும், கொஞ்சம் மணியை வந்து அட்வான்ஸாகவும் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் எனிபடி நோஸ் த ட்ரூத் லெட் ஹிம் டெல் இட். யாருக்காவது உண்மை தெரிஞ்சால் அவங்கிட்ட போய் சொல்லுங்கள் அந்த மாதிரி. தேர் இஸ் நன் ஐ லவ் லைக் தி. இவங்கள மாதிரி நான் வந்து ரொம்ப லவ் பண்ணுறது வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஒன் கேன் நாட் ஹெல்ப் ஸ்மைலிங் அட் வாட் ஹீ சேஸ்.
ஸோ இந்த இடத்துல ஒன் டஸ் ஒன் திங், அனதர் டஸ் அனதர். ஒருத்தவங்க ஒரு விஷயத்த செய்வாங்க, இன்னொருத்தவங்க வேற ஒரு விஷயத்த செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல ஸோ இதில் அண்டர்லைன் பண்ண எல்லாமே வந்து இன்டெஃபினைட் ப்ரோனவுன். ஸோ இந்த 2 டாப்பிக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.